இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு தோசை தாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் 100 கிராமுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாங்க. பாருங்கள், 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூடவே 3 வத்தல் சேர்த்துக்கலாம், ஒரு 6-7 பூண்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வலுவலுன்னு அடித்து இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இந்த மாவை ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட் டைம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ மாவை மூடி வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சுது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மல்லியெல்லாம் மேலே தூவி விட்டுக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இது நல்லா சூடான பிறகு லைட்டாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசையை எலசாக ஊற்றிக்கலாங்க. ரொம்ப மொந்தையாக ஊற்ற வேண்டாம், நல்லா எலசாக ஊற்றிக்கலாம். அப்புறம் மேலே லைட்டாக மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ரொம்ப எண்ணெய் விடணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுது, நல்லா செவந்து அடியில் வந்திருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தோசை அப்படியே பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு சைடுமே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தோசையை எடுத்துக்கலாங்க. அப்படியே வந்து தோசை ஊற்றும் போதே கம கமன்னு வாசனையாக இருந்துச்சுங்க. இதுபோல் நான் எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியான தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி சாம்பார் வச்சு தான் சாப்பிட்றேங்க. தேங்காய் சட்னியோடு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் இந்த தோசையை வெறுமனே சாப்பிட்டாலும் கூட அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா கேரட்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, உப்பு, கொஞ்சம் மல்லிச்செடி, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் சாலட் வந்து என்னோடய பொண்ணு பண்ணி வச்சுருக்கிறா. இந்த தோசையுமே அவள் தான் எனக்கு பண்ணி கொடுத்தா. தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அவள் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறா. மதியான நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவா. நான் அன்றைக்கி உங்களுக்கு இந்த தோசை பண்ணி தரேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோசை பண்ணி கொடுத்தா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களுமே இதுபோல் ஹெல்த்தியான தோசை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் இதுபோல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி ருசித்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.